ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த நேரத்தில் இந்த தோட்டத்தில் தான் நாங்கள் குளித்து விளையாடினோம். மரத்தில் ஏறி கொய்யாப்பழம் பறித்து சாப்பிட்டு, ஆரஞ்சு பழம், இளநீர், அந்த சுவையும் அந்த சந்தோஷமும் இன்னும் எங்கள் நினைவில் மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கிறது. அந்த நாள் முழுக்க ஓடி விளையாடிய இந்த நிலம் இன்று 30 வருடங்களுக்கு மேலாக அப்படியே கிடப்பில் போட்டு கிடந்தது. ஆனால் இப்போது அது மாறப்போகுது. அந்த நினைவுகள் நிறைந்த நிலம் ஒரு புதிய தோட்டமாக மாறும் தருணத்தை தான் நீங்கள் இப்போது பார்க்க போகிறீங்க. வாங்க அந்த ஜேர்னிக்குள்ளே போகலாம். நகரத்தின் சத்தம், டிராஃபிக் டென்ஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சொந்த ஊருக்கு ஒரு பயணம் போக போகிறோம். அது ஒரு ஃபீல், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஃபீலுங்க. காரில் போயிட்டே இருந்தோம். ஒரு பக்கம் மலைத்தொடர்கள், மெதுவாக மூடிய பனித்துளி, மற்றொரு பக்கம் பசுமையான வயல்வெளிகள், காற்றோட ஆடிய நெல், வாழை மர தோப்புகள் நீளமாக ஒரே மாதிரியாக வரிசையாக இருந்தது. காற்றடிக்கும் போது அவை பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த வழியில் ஒவ்வொரு டேர்ன் எடுக்கும் போதும் ஒரு புதிய அழகு, ஒரு புதிய காட்சி. நம் மனசு மெதுவாக பார்க்கும்போது உள்ளத்தில் சிறு பிள்ளைகள் போல குதூகலிக்க ஆரம்பிச்சது. நகரத்தின் நம் வாழ்க்கை எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கிறது. அதை விட்டுட்டு இங்கே வந்ததும் தான் புரியும், இந்த நேரம் கூட ஸ்லோவா போகிறது போல இருக்கும். அப்படியே நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சோம். அந்த என்ட்ரன்ஸ் கடந்து வந்ததும் ஒரு வேற உலகம் மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பச்சை பசேல்னு அமைதி, காற்றின் சத்தம் மற்றும் அந்த சைலன்ஸ் ஒரு பீஸ்ஃபுல் மியூசிக் மாதிரி இருந்தது. நம்ம சைல்ட்ஹுட் ஓடிய பாதைகள், நம்ம விளையாடிய இடங்கள் எல்லாமே ஃப்ளாஷ்பேக் போல வந்துச்சு. அதே நிலம், ஆனால் இன்று ஒரு மாற்றத்துக்காக காத்திருக்கு. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகி அதுக்கப்புறம் பேக்கரிக்கு போனோம். புதிதான பேக்கரியாக இருந்தாலும் கிராமத்து வாசனையோடு இருந்தது போல் எங்களுக்கு இருந்தது. ஸ்நாக்ஸ் வாங்கினோம். பிறகு ஒரு காஃபி கேட்டோம். அவர்கள் சொன்னார்கள் காஃபி கிடையாது, டீ மட்டும் தான் என்று. அந்த ஒரு டீ அந்த சூழலில் குடிக்கும்போது அது ஒரு சாதாரண டீ இல்லைங்க, இந்த ஒரு அனுபவம். அந்த டீயோடு சூடு நம்ம உள்ளத்துக்கு ஒரு எனர்ஜி கொடுத்தது போல இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம மெயின் வேலைக்கு ரெடியானோம். அந்த நிலத்துக்கு தாங்க வந்தோம். ஜேசிபி அங்கே ஆல்ரெடி நிற்குது. அது ஒரு மிஷின் இல்லைங்க, இன்று அந்த நிலத்தோட ஹிஸ்டரியை மாற்ற போகும் ஒரு சக்தி. ஜேசிபி அந்த நிலத்தை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு இடமாக கிளீன் பண்ண ஆரம்பிச்சது. பெரிய வேர்களை கொண்ட மரங்களை வேரோடு பிடித்து எடுத்து கிளீன் பண்ணி போட்டது. அவை பார்க்கும்போது நமக்கு பழையவைகள் எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாயின. பழைய வேர்கள் எல்லாம் புடுங்கப்பட்டு புதிதாக ஏதேனும் தோட்டமாக மாற காத்திருக்கும் இந்த நிலத்தை பார்க்கும்போது எங்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக, ஒரு சிறு வயதில் பார்த்த தோட்டத்தை இனி பார்க்க போகிறோம் என்று ஒரு ஆனந்தத்தோடு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தோம். ஜேசிபி கிளீன் பண்ணி கொண்டிருந்ததை. ஜேசிபி மண்ணை கிளறும் போது அதுக்குள் இருந்த புழுக்கள் மேலே வர ஆரம்பிச்சது. அதை கவனிச்ச வெள்ளை கொக்குகள் தொலைவில் இருந்து வந்து அங்கே செட்டில் ஆயிடுச்சுங்க. கோட்டை சுவர் மேல் நின்று அவை காத்திருந்தது. ஒரு பர்ஃபெக்ட் டைமுக்காக எப்பொழுது புழுக்கள் வெளியே வரும் என்று காத்திருந்தது. புழுக்கள் மேலே வந்ததும் உடனே பரவசமாக பறந்து வந்து புழுக்களை கொத்தி தின்று மகிழ்ந்து ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது போல் இருந்தது. அழகாக அந்த காம்பவுண்ட் வாலில் உட்கார்ந்துருக்கும் போது, கோட்டை சுவர் என்று சொல்லப்படும் அந்த காம்பவுண்ட் வாலில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதை நீங்களும் கண்டு வெளியுங்கள் நண்பர்களை. பாருங்கள் எவ்வளவு அழகாக அந்த கோட்டை சுவருக்கு ஒரு வரலாறு உண்டு. இது நார்மலான கோட்டை சுவர் அல்ல, சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்ட, இன்றும் பல வருடம் ஆனாலும் இன்றும் ஸ்ட்ராங்காக நின்று கொண்டிருக்கும் கோட்டை சுவர். இந்த கோட்டை சுவருக்கு என்ன வரலாறு என்று தெரியுமா? பல தலைமுறைகளை கண்ட இந்த கோட்டை சுவர். அடுத்ததாக பக்கத்தில் இருந்த அந்த முட்செடிகளை எல்லாம் கட் செய்து கிளீன் பண்ணி கொண்டிருந்தார்கள். விறகு எடுக்கும் நபர்கள் வந்து அழகாக ஒவ்வொரு கிளையாக கட் பண்ணி எடுத்தார்கள். அதன் பின்பு பெரிய வேர்களை வந்து நார்மலாக நம்ம கட் பண்ண முடியாது என்பதற்காக எலக்ட்ரிக்கல் கட்டர் கொண்டு கட் பண்ணி கொண்டிருந்தார்கள். நீங்கள் பாருங்கள் எவ்வளவு சத்தமாக அது கேட்கும்போதே பெரிய சவுண்டோடு வந்தது. அது கோட்டை சுவருக்கு அடியில் அந்த மரம் இருந்ததனால் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கும் அவர் ரொம்பவும் சிரமப்பட்டார். ஒரு வழியாக அந்த எலக்ட்ரிக் கட்டர் மூலம் கட் செய்து முடித்தது எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது. அது தேவையான மரம் என்றால் அப்படியே விட்டு இருந்திருக்கலாம். தேவையில்லாத மரம் இடத்தை அடைத்து கொண்டிருந்ததனால் ஒரு வழியாக அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணதுக்கு அப்புறம் அதன் கிளைகளை எல்லாம் விறகு எடுக்கும் நபர்கள் நன்றாக கட் செய்து எடுத்தார்கள். அதற்குள் எங்களுக்கு மதிய வேலை வந்ததால், அந்த வெயிலிலும் எங்களுக்கு பசி அதிகமாக இருந்ததால் நாங்கள் ஹோட்டலை நோக்கி சென்றோம். ஹோட்டலை நோக்கி செல்லும் வழியில் மழை, பயங்கரமான மழை பெய்தது. ஒரு 1/4 மணி நேரம் என்றாலும் சடன அதிக மழை பெய்தது. எங்களுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருந்தது. வெயிலில் நின்று கொண்டிருந்த எங்களுக்கு ஒரு குளிர்ச்சியாக, ஒரு குளுமையோடு நாங்கள் உணவருந்த சென்று கொண்டிருந்தோம். உணவருந்த தேடிக்கொண்டிருந்த வேளையில் கடைகள் எல்லாம் மூடி இருந்தது. ஏனென்றால் போரினால்
எங்கும் ஹோட்டல் இல்லை. கேஸ் தட்டுப்பாடினால் ஹோட்டல் எதுவும் இல்லை. அதனால் வீட்டு சாப்பாடு போல் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு சென்றோம். அங்கு சென்று மீன் குழம்பு சாப்பிட்டு மீன் குழம்பு சாப்பாடு நன்றாக சாப்பிட்டுவிட்டு நாங்கள் எங்கள் இடத்தை நோக்கி மீண்டும் திரும்பினோம். இந்த சமயத்தில் மழை பெய்தது. எங்கள் உள்ளத்திலும் குளிர்ச்சி, ஒரு மனதிலும் ஒரு குளிர்ச்சி, சந்தோஷத்தோடு நாங்கள் திரும்பவும் எங்கள் தோட்ட வேலையை கவனிக்க திரும்பினோம். திரும்பும் பொழுது வரும் வழியில் ஆடுகள் மழையில் நனைந்து குதூகலத்தோடு குதித்து ஓடிக்கொண்டிருந்தது. அதையும் இந்த கேமராவில் படம் பிடித்துக் கொண்டு எங்கள் தோட்டத்தை நோக்கி திரும்பி வந்தோம். ஜேசிபி ஒரு வழியாக ஒரு முக்கால் பகுதி இடத்தை க்ளீன் செய்து முடித்திருந்தது. விறகு வெட்டுபவர்களும் எல்லா விறகுகளையும் கட் பண்ணி ஒழுங்கு பண்ணி கொண்டிருந்தார்கள். திரும்பி வந்ததும் கொட்டை சுவர் மேல் வெம்பீரமாய் அமர்ந்து கொண்டிருந்த கொக்கை தேடி பார்த்தோம். கொக்கு எங்கே காணவில்லையே என்று அப்பொழுதுதான் நினைத்தோம். கொக்கு நன்றாக வயிறார சாப்பிட்டுவிட்டு தன் பிள்ளைகளுக்கும் இந்த புழுக்களையும் பூச்சிகளையும் எடுத்து கூட்டிற்கு சென்றிருக்கும் போல. அதனால் கொக்குகளை காணவில்லை என்று நாங்களே யோசித்து கொண்டு நிம்மதி வெறுமூச்சு விட்டோம். பாருங்கள் எப்படி இருந்த நிலம் தற்போது எவ்வளவு கிளீனாக செய்திருக்கிறார்கள் என்று. இந்த வேரை பாருங்களேன், எவ்வளவு பெரிய வேராக இருக்கிறது. அந்த பெரிய வேரை ஜேசிபி கொண்டு சிறிதாக கட் செய்தார்கள். இதுதான் முன்பக்க கேட். இந்த கேட் மூலமாக தான் நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது உள்ளே வருவோம். சைடில் இருக்கும் இது கிணற்று அருகே இருக்கும் பகுதி. இங்கே அந்த காலத்தில் துவைத்த அந்த கற்கள் எல்லாம் துவைக்கிற கல்லெல்லாம் இருந்தது. அது ஒன்றை மட்டும் விட்டு இன்னொன்றை நாங்கள் அதை எடுக்க சொல்லிவிட்டோம். தற்போது எடுப்பது அந்த காலத்தில் நீர் இறைக்கும் திலா என்று சொல்வார்கள். கல்லிலேயே கத்தூணை. அதை இன்னொரு ஞாபகமாக வேண்டும் என்று சொன்னதினால் ஜேசிபி இயக்குபவர் பொறுமையாக அதை மூக்கண்ணி உடையாதபடி பொறுமையாக மூக்கண்ணி ஓரமாக எடுத்து வைக்க ட்ரை பண்ணும் அந்த காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த திலா மூலம் இணைச்சது எங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அதற்கு முன் காலத்தில் இந்த திலா மூலம் இணைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது மோட்டார் இருந்தது. மோட்டார் போடும்போது தண்ணி வரும். அப்படிதான் சிறு பிள்ளைகளாக இந்த பூனை உடையாதபடி அழகாக ஞாபகமாக புரட்டி ஓரமாக நோக்கும் அந்த காட்சியை தான் பார்க்கிறீர்கள். அவர் அந்த உடைக்கும் பகுதி சுண்ணாம்புக்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக அஸ்திவாரம் போட்டு தானே போடுவாங்க. அதனால் அந்த சுண்ணாம்புக்கல் பகுதியை தான் அவர் உடைத்து கொண்டிருக்கிறார். தற்போது நீங்கள் பார்க்கும் இந்த பகுதி கிணறு பகுதி. பக்கத்தில் தொட்டிகள் எல்லாம், அது தொட்டி உள்ளே எல்லாம் நிறைய மரங்களும் செடிகளும் வேர் ஸ்ட்ராங்காக உள்ளே வளர்ந்திருந்தது. அது திருப்பி பயன்படுத்த முடியாத அளவுக்கு. அதையெல்லாம் அந்த விறகு எடுக்கும் அந்த நபர் அழகாக ஒவ்வொன்றாக வெட்டி கொண்டிருந்தார் விறகிற்காகவும். அப்புறம் அது மேலே பக்கத்தில் இருந்த தொட்டிகளையும் உடைத்து எடுத்து விட்டோம் ஜேசிபி மூலம். ஏனென்றால் அது திரும்ப பயன்படுத்த முடியாது என்பதால் அந்த இடத்தை எல்லாம் க்ளீன் செய்து விட்டோம். அடுத்தது எல்லா இடமும் சமமாக ஒரே லெவலாக இருக்க வேணும் என்பதற்காக ஜேசிபி மூலம் நிறுவிக்கொண்டிருந்தார்கள், சமப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதன் பின் 4 கார்னர்லையும் மரங்கள் நடுவதற்காக, தென்னை மரம் நடுவதற்காக குழி தோண்டி கொண்டிருந்தார்கள். என்ன அளவுகளில் 4க்கு 4 என்கிற விதமாக காம்பவுண்ட் வால் ஓரம் 3 பக்கமும் குழிகள் தோண்டி கொண்டிருந்தது ஜேசிபி. ஒரு பக்கம் மரங்களையும் இன்னும் மிஞ்சி இருந்த மரங்களையும் வெட்டி கொண்டிருந்தார்கள் கட்டர் மூலம், எலக்ட்ரிக் கட்டர் மூலம். அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
அனைத்து வேலைகளும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுங்க. அந்த நிலம் முழுக்க க்ளீனாக ஆகிடுச்சு. இப்போது புதிய தோட்டமாக மாற ரெடி ஆயிட்டிருக்கு. அந்த நேரத்தில் ஒரு பழைய திலாக்கல் கிடைச்சது. நம் முன்னோர்களின் நினைவு எங்களுக்கு. அதை நாங்கள் பாதுகாத்தோம். அது ஒரு ஸ்டோன் இல்லைங்க, ஒரு ஹிஸ்ட்ரி. அனைத்தும் முடிந்ததும் ஜேசிபி வெளியே வந்தது. அது ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. எங்கள் மனசும் அதே மாதிரி நிறைவடைந்ததுங்க. கடவுளுக்கு நன்றி சொன்னோம். இந்த நிலத்தில் இன்னும் சில நாளில் ஒரு அழகான தோட்டமாக மாறப்போகுதுங்க. இந்த ஜேர்னி எங்களுக்கு ஒரு லெசன். வற்றாத ஜீவநதி போல இருக்கிற இந்த எங்கள் தோட்டத்தில் இருந்த கிணற்று பாருங்க. இதை பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்